பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 86 அதிகாரம் 13 வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இது ஒரு அனுபவத்தின் சாட்சி. தாவீது சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை சுமூகமாக இல்லை. அவருடைய வாழ்க்கையில் எதிரிகள் இருந்தார்கள். பயங்கரமான சூழ்நிலைகள் இருந்தது. உள்ளம் கலங்கிய நேரங்கள் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பிரச்சனையை பற்றி பேசவில்லை, அவர் கிருபையை பற்றி பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபை அதைவிட பெரியது. அந்த வார்த்தையை கவனியுங்கள். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்லுகிறார். பாதாளத்தின் ஆழம் என்பது ஒரு கடினமான வார்த்தை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யாருமே நம்மை புரிந்து கொள்ளாத ஒரு தனிமை, பாவத்தின் குற்ற உணர்வு, நம்பிக்கை இழந்த நிலை, இவைகளில் ஒன்றில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? இங்கிருந்து என்னால் மீள முடியாது. உங்களை நெருக்குகிற சூழ்நிலையிலிருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை தான், இங்கே இருந்து என்னை மீள முடியாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆழத்திலிருந்து தேவன் என்னை மீட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆழத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை மனசோர்வோடு இருக்கிறீங்களா? பயம் நிறைந்த வாழ்க்கையில் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் குடும்ப பிரச்சனை, சூழ்நிலைகள் உங்களை நெருக்குகிறதா? நான் சொல்லுவேன், தேவன் உங்களை அந்த நிலையில் விட்டுவிட மாட்டாருங்க. இந்த வசனம் நமக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லுது. ஒன்று, அவருடைய கிருபை பெரியது. கிருபை என்பது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கிடைப்பது அல்ல, அது தேவ அன்பால் கிடைக்கிறது. இரண்டாவது, ஆழம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கரம் அதைவிட நீளமானது. மூன்றாவது, மீட்கப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் நன்றியுடன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் கடந்த காலத்தில் தேவன் செய்த அதிசயங்களை நினைவுபடுத்தி அதற்காக நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை தூக்கி உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
இப்பொழுது அழுகிற நீங்கள் சாட்சியாய் மாறப்போகிறீர்கள். செபிப்போமா. எங்கள் அன்பான பரலோக பிதாவே, என் வாழ்க்கையில் ஆழமான நேரங்களில் என்னை விட்டு விலகாமல் இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நான் விழுந்த இடத்திலிருந்து என்னை தூக்கி நிறுத்தும். என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடும். மனசோர்வில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை தாரும். பயத்தில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தை தாரும். உமது கிருபை போதுமானது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.